வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி 10ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.13 13 பக்கம் 22 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A = 1, 2, 3, B = 4, 5, 6, 7 மற்றும் F = அதாவது ஏபின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது வந்து வீச்சகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 4, 2, 5, 3, 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும். அப்போ இது வந்து சார்புன்னு கொடுத்துருக்காங்க. சார்புனா என்னன்றதை நம்ம அம்புக்குறி படம் வரைஞ்சி எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. சரிங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கணக்கை தரவில் எழுதிப்போம். A 1, 2, 3ன்னு, அடுத்தது B வந்து 4, 5, 6, 7, அப்புறம் எஃப்ங்கிறது வீச்சகம். சரிங்களா? வீச்சகம் கொடுத்துருக்காங்க. F = 1, 4, 2, 5, 3, 6. இதில் நம்ம இப்போ வந்து அம்புக்குறி படம் வரைஞ்சிருக்கோம். அம்புக்குறி படத்தில் பாருங்கள். ஏல 1, 2, 3 எழுதியிருக்கோம். பியில் இருக்கிற எண்கள் 4, 5, 6 எழுதியிருக்கோம். இதில் வந்து கணக்கில் வந்து ஏயிலிருந்து பிக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது ஏயிலிருந்து பின்னா ஆரோ இப்படி தான் போடணும். அப்போது இவங்க 1க்கும் 4க்கும் கொடுத்துருக்காங்க. 1க்கும் 4க்கும் இங்கே வரைஞ்சிருக்கோம். இதுதான் வந்து அந்த ரிலேஷன். சரிங்களா? உறவுகள். அடுத்து 2க்கும் 5க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3க்கும் 6க்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு மட்டும் இல்லை. சரிங்களா? அப்போது இது வந்து நிழல் உரு. சரிங்களா? இவங்க வந்து கேள்வியிலேயே கொடுத்துட்டாங்க நமக்கு என்னன்ட்டு. இது வந்து ஒரு சார்பு அப்படின்ட்டு. சார்புனா ஒவ்வொரு எண்களுக்கும் இங்கே இந்த பியில் எண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிழல் உருவாவது இருக்கணும். அப்போது இங்கே இருக்கிற இது வந்து மதிப்பகம் இல்லையா? இது வந்து மதிப்பகம், இது வந்து துணை மதிப்பகம். சரிங்களா? இப்போது இதில் வந்து கண்டிப்பாக மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா எண்களுக்குமே வந்து துணை மதிப்பகத்தில் ஏதாவது ஒரு நிழல் உரு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் இது வந்து சார்புன்னு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியும். அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணியிருக்கோம். இது ஒரு சார்பான்ட்டு. ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும்னு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறது. அப்போது எஃப் ஆனது ஒன்றுக்கொன்று சார்பு. சரிங்களா? சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. சரிங்களா? மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து சொல்லணும். இப்போது கொடுத்துருக்கிற கணக்கில் ஃபஸ்ட்டு எஃப்ன்றது ஒரு சார்பான்னு கேட்குறாங்க. ஆமாம், இது வந்து ஒரு சார்பு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ சார்புக்கான விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? அப்போது அதை எழுதிக்கிங்க. சரிங்களா? ஏயிலிருந்து, அதாவது இங்கே மதிப்பகத்திலிருந்து. சரிங்களா? அதை தான் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஒவ்வொரு மதிப்பக உறுப்புகளுக்கு, சரிங்களா, ஒவ்வொரு மதிப்பக உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழல் உரு பியில் உள்ளது. இது எழுதணும்னா இப்படி கூட எழுதலாம். ஒவ்வொரு ஏ மதிப்பக உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழல் உரு பியில் உள்ளது. அதாவது பின்றது வந்து துணை மதிப்பகம். சரிங்களா? அதை நான் இப்போ எழுதுறேன் பாருங்கள். நிழல் உரு துணை மதிப்பகம் பியில் உள்ளது. சரிங்களா? எனவே எஃப் என்பது ஒரு சார்பு ஆகும். சரிங்களா? இதுதான் எழுதியிருக்கோம். அடுத்தது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றுக்கொன்று சார்பு ஆனால் அதே எழுதிக்கங்க. எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படி எழுதிக்கங்க. எஃப் என்பது
ஒரு சார்புன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே எழுதிக்கலாம். சரிங்களா, ஒன்றுக்கொன்றான சார்பு. சரிங்களா, எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக அப்படின்றாங்க. மேல் சார்பு அப்படின்னா இங்கே துணை மதிப்பக்கத்தில் எத்தனை எண்கள் விடுபட்டு இருக்கோ, அதாவது நிழல் ஒரு 7 இருக்கிற எண்களுக்கு நிழல் ஒரு இருக்கு இல்லையா, அது போக மீதி எத்தனை எண்கள் இருந்தாலும் சரி. சரிங்களா, இந்த ரவுண்டாக இப்போதைக்கு ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது. 7ங்கிற எண்கள் தான் இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எண்ணுக்கு வந்து மதிப்பகத்தில் எண்கள் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா, மதிப்பகத்தில் இருக்கிற எண்களுக்கு இங்கே இந்த எண்களுக்கும் எந்த உறவுமே இல்லை. அதை தான் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேல் சார்புன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, அப்போ துணை மதிப்பக எண் 7க்கு மதிப்பகத்தில் எந்த எண்களுக்குமே உறவுகள் இல்லை அப்படிங்கிறத சொன்னீங்கனாலே அதுதான் மேல் சார்பு இல்லைன்றது அர்த்தம். புரியுதுங்களா, இப்போ நம்ம அதை அடுத்த இதில் எழுதணும் பாருங்கள். அடுத்தது இரண்டாவது என்னென்னா மேல் ஒரு இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, மேல் சார்பு இல்லை என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்றுக்கொன்று சார்புன்னு சொல்லிட்டோம். இப்போ மேல் சார்பு இருக்கா இல்லையா, மேல் சார்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், துணை மதிப்பகத்தில் விடுபட்ட எண்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை தான் இப்போ நம்ம இங்கே 7ங்கிற எண்ணுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் விடுபட்ட எண். அப்போது இந்த எண்ணுக்கு வந்து இங்கே நிழல் உரு இருக்கு இல்லையா, இது அதே மாதிரி மதிப்பகத்தில் ஒரு 300 இருக்கணும். சரிங்களா, அதாவது அது பேர் வந்து 300, முன்னாடி இருக்கிற உறுப்புன்ற மாதிரி தான். சரிங்களா, அந்த 300 இருக்கான்னு பார்க்க போகிறோம். 300 இல்லை அப்படின்னா அதுதான் மேல் சார்புன்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா, அப்போது இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் எப்படின்ட்டு. துணை மதிப்பகத்தில் இருக்கிற 7. சரிங்களா, 7ங்கிறது பியில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு சரிங்களா, ஏ என்ற மதிப்பகம் ஏயில் இப்படி எழுதிக்கலாம். முன்னாடி இருக்குல்லையா, அதை எடுத்துடுறேன். ஏ இருக்கு, துணை மதிப்பகம் 7க்கு சரிங்களா, மதிப்பகம் ஏயில் 300. சரிங்களா, 300 இல்லை. புரியுதா பாருங்க, இங்கே எப்படி நம்ம நிழல் ஒரு முக்கியமாக சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல 300ன்றதும் ஒரு முக்கியமானது. சரிங்களா, துணை மதிப்பகம் 7ங்கிற உறுப்புக்கு மதிப்பகம் ஏயில் 300 இல்லை. சரிங்களா, அப்போது இதை தான் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். எனவே எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஆனால் மேல் சார்பு இல்லை. புரியுதுங்களா? சரிங்களா, அதாவது 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. 2 கணங்கள் அப்புறம் வீச்சகம் கொடுத்துட்டு இந்த உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஏயிலிருந்து பிக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து வீச்சகமில் இருக்கிற எண்கள் வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லிட்டாங்க. இதில் நம்ம மேல் சார்பு இருக்கா இல்லையான்றதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுதான் தரவில் எல்லா கொடுத்துருக்கிற கணங்களையும் வீச்சகத்தையும் எழுதியிருக்கோம். அம்புக்குறி படம் வரைஞ்சி பார்க்குறோம். அதில் எந்த எண்களுக்கு உறவு இருக்கோ அவங்க கொடுத்ததை அப்படியே நம்ம இந்த ஏரோ போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அதில் விடுபட்ட எண்கள் துணை மதிப்பகத்தில் இருக்கிறத நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணுக்கு 300 இருக்கா, மதிப்பகத்தில் இருக்கா இல்லையான்றதை நமக்கு பார்க்கணும். சரிங்களா, அப்போது இதுக்கு விடை எழுதும்போது ஃபஸ்ட்டு மதிப்பகம்னா என்னன்றதை சொல்லணும். அப்போ இங்கே இருக்கிற எண்ணுக்கு மதிப்பகம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி சொல்லணும். ஒவ்வொரு ஏ மதிப்பக உறுப்புகளுக்கும்
கண்டிப்பாக ஒரே ஒரு நிழல் உரு இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு நிழல் உரு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா துணை மதிப்பகம் பியில் இருந்துச்சுன்னா எஃப் என்பது வீச்சகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். சரிங்களா? அடுத்தது துணை மதிப்பகத்தில் விடுபட்ட எண் இருக்கு இல்லையா, அது 7. இந்த எண் இருக்கு இல்லையா, இந்த எண்ணிற்கு மதிப்பகம் ஏயில் 300 இல்லை. சரிங்களா? அப்போது இதில் இல்லைன்றதுனால எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு தான், ஆனால் மேல் சார்பு இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இப்போது இதில் ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு பகுதி புரியலைனாலும் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? மீண்டும் இன்னொரு கணக்கில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.